ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. மகாலட்சுமி தாயார் செல்வத்தின் தெய்வமும் திருமாலின் துணைவியும் ஆவார். பார்க்கடல தேவர்கள் அமிர்தம் கடையும் போது வெளிப்பட்ட அதிசய பெண்தான் நம் மகாலட்சுமி தாயார். இவர் மலர் போன்றவர். அழகு, செல்வம், மங்களம், அதிர்ஷ்டம், வளமை ஆகியவற்றின் வடிவமாக போற்றப்படுகிறார். விஷ்ணுவின் அவதாரங்களுக்கு துணையாக சீதை, பத்மாவதி தாயார் போன்ற வடிவங்களில் அவதரிப்பார். மகான் ஆதிசங்கரர் அவர்களால் இயற்றப்பட்ட செல்வத்தை அருளும் மகாலட்சுமி தேவியை போற்றி பாடும் 20 பாடல்களின் தொகுப்புகள் தான் கனகதாரா சோஸ்திரம். இது தமிழ் வரிகளுடன் விளக்கங்களுடனும் கிடைக்கின்றது. இதன் முக்கிய நோக்கம் வறுமையை நீக்கி செல்வத்தையும் சுபிட்சத்தையும் பெறுவதாகும். இதன் பாடல்கள் லக்ஷ்மி கடாட்சியத்தையும் மங்களத்தையும் கொண்டு வரும் என நம்பப்படுகிறது. கனக என்றால் பொன் அல்லது தங்கம் என்று பொருள். தாரா என்றால் பொழிதல் என்று பொருள். எனவே கனகதாரா என்றால் தங்க மழை பொழிதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த சோஸ்திர பாடல் ஸ்ரீ ஆதிசங்கரர் அவர்களால் இயற்றப்பட்டுள்ளது. இந்த சோஸ்திரம் அதாவது இந்த பாடல் எழுத காரணமான ஒரு சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது கேட்கலாம். அதன் பிறகு நாம் அந்த பாடல்களின் பொருள்களை கேட்போம். இந்த பாடலை இயற்றிய ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் அவர்கள் 8ஆம் நூற்றாண்டுல காலடி என்ற தலத்துல அவதரித்தாரு. இவர் வாழ்ந்த காலத்துல பக்தி மார்க்கம் தழைத்து இருந்த போதிலும் கடவுள் பெயர்ல சில கருத்து வேறுபாடுகள் மக்களிடையே காணப்பட்டன. இவர் பல தலங்களுக்கும் யாத்திரை புரிந்து இந்து மதத்தோட புனித தன்மையையும் கடவுளை பற்றிய பல பாடல்களையும் அருளியுள்ளார். வாழ்வுல பற்றற்ற துறவி நிலை காரணமாக இவர் தல யாத்திரை மேற்கொள்ளும் போது அடியவர்கள் வீட்டுல அன்னமும் தண்ணியும் பிச்சையாக கேட்டு பெறுவதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார். அவ்வாறு ஒரு சமயம் இவர் தனக்கு அன்னம் இட வேண்டி ஒரு வீட்டு வாயில்ல நின்று கேட்டாரு. அந்த வீட்டின் பெண்மணி மிகுந்த ஏழை என்ற போதிலும் கடவுள் பக்தியும் அடியவர்களின் மீது மரியாதையும் கொண்டவங்க. தன்னிடம் பிச்சை கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் தன்னிடம் உள்ள சிறிய அளவு உணவையும் வழங்கும் தன்மை உடையவங்க. ஆனா துறவியாக சங்கராச்சாரியார் வந்து பிச்சை கேட்ட சமயத்துல அந்த ஏழை பெண்மணியின் வீட்டுல தருவதற்கு எதுவுமே இல்லாத காரணத்தால அவங்க மனம் மிகவும் வருந்தியது. துறவிக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்று அவங்க தேடிய போது ஒரு காய்ந்த நெல்லிக்கனி தான் அவங்க கண்ணுக்கு தெரிந்தது. அந்த காய்ந்து போன நெல்லிக்கனிய கொடுக்க அவங்க மனம் வெட்கியது. என்றாலும் கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாமல் ஏதாவது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருந்தது. அவங்க நினைத்த அந்த எண்ணம் காரணத்தினால் அந்த நெல்லிக்கனியை அவருக்கு கொடுத்தாங்க. அந்த பெண்மணியின் ஏழ்மை நிலையை நீக்க வேண்டி லக்ஷ்மி தேவியை போற்றி பாடி வேண்டினார். அதற்கு லக்ஷ்மி தேவி செல்வத்தை பெறும் அளவிற்கு அவங்க சென்ற பிறவியில் புண்ணியம் ஏதும் செய்ததில்லை என்று சங்கரரிடம் கூறி மறுக்க, இந்த பிறவியில ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தான தர்மம் செய்யும் அவளோட பண்புகள் போற்றத்தக்கது என வாதாடி அவங்களுக்காக அந்த ஏழை பெண்மணிக்காக லக்ஷ்மி தேவி அருள் செய்தே ஆக வேண்டும் என்று கனகதாரா சோஸ்திரம் பாடி நெல்லிக்கனி கொடுத்த அந்த பெண்மணியின் இல்லத்தில் தங்கமழை பொழியச் செய்து அவங்களோட வாழ்வை வளமாக்கினார். கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் லக்ஷ்மி தேவியின் அருளால் வாழ்வில் சக வளங்களையும் பெறலாம். அப்படி மகான் ஆதிசங்கரர் அவர்களால் கொடுக்கப்பட்ட நமக்கு கிடைத்த பொக்கிஷமான கனகதாரா சோஸ்திரத்தின் பொருளை இப்பொழுது கேட்கலாம். முட்டிகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தரும் மரத்தை பொன்வண்டு மொய்த்து கொண்டு இருப்பதை போல ஆனந்தத்தையே ஆபரணமாய் அணிந்திருக்கும் திருமாலின் திருமார்பில் அகமகிழ்ந்து மெய்மறந்து பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீதேவியின் அருட்கண்கள் அனைத்து மக்களுக்கும் சகல செல்வங்களையும் வழங்குமாறு வேண்டுகிறேன். பார்க்கடலில் உதித்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவி திருமாலின் திருமுகத்தினை பார்த்து கொண்டிருக்கும் காட்சி நீலோத்பல மலரில் தேனை உண்ண வரும் பொன் வண்டுகளை நினைவுபடுத்துகின்றன. பெரிய நீலோத்பல மலர் போல காட்சி அளிக்கும் பகவானின் திருமுகத்தை தரிசிக்க ஸ்ரீதேவியின் கண்கள் ஆசையோடு செல்வதும் வெட்கம் காரணமாக திரும்புவதுமாக இருக்கின்றன. அருள் நிறைந்த அவள் தனது கடைக்கண் பார்வையால் என்னையும் பார்க்கட்டும், எனக்கு செல்வத்தை வாரி வழங்கட்டும்.
ஆதிசேஷன் மீது படுத்து பார்க்கடலில் எப்போதும் யோக நித்திரையில் இருந்து வரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை இமையாது நோக்கும் தாயே, உனது கருவிழியின் ஒளி மிகுந்த கடைக்கண் அருட்பார்வை என் மீது விழுந்து சதா சர்வ காலமும் எனக்கு அளவில்லாமல் செல்வத்தை அள்ளி தருவதற்கு துணை புரியட்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருமார்பில் திகழ்கின்ற மாலை உன் பார்வைப்பட்டு இந்திர நீல நிறமாக காட்சியளிக்கும். அத்தகைய ஒளி நிறைந்த உன் கடைக்கண் பார்வை என் மேல் பட்டு எனக்கு எல்லாவித மங்களங்களையும் உண்டாக்கட்டும். மிக கொடிய அரக்கனான கைடபனை வதைத்த நீருண்ட மேகம் போல திகழும் திருமாலின் திருமார்பில் கொடிமின்னலாய் விளங்கும் தாயே, பகவானின் மார்பில் இணைந்த தேவியின் கண்கள் மழை மேகத்தில் தோன்றிய மின்னலை போன்று காட்சி தருகின்றன. ஸ்ரீ லக்ஷ்மியின் இந்த மின்னொளி கண்கள் எனக்கு செல்வத்தை வழங்கட்டும். மங்களங்கள் அனைத்தும் தங்கும் இடமாக திகழும் திருக்கண்கள் கொண்டவளே, உன் பார்வை திருமாலுக்கே வலிமை தரக்கூடியது. அரக்கர்கள் பலரை அழித்த மகாவிஷ்ணுவின் மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் ஆற்றல் கொண்ட மகாலட்சுமியின் திருக்கண்களின் கடைக்கண் பார்வையின் ஒரு சிறு துளி என் மேல் பட்டு மங்களங்களை அளிக்கட்டும். உன் பார்வை விளையாட்டாய் கூட எவர் மீது பட்டாலும் அவர் விண்ணுலக வாழ்வை பெற்று இந்திரனுக்கு சமமாக வாழ்வார்கள். நீலோத்பல மலர் மகுடம் போன்ற உன் திருமுகத்தின் விழிகளின் கடைக்கண் பார்வை ஒரு க்ஷணம் என் மீது பட்டாலும் உன் கருணைக்கு ஆளாவேன் தாயே. அஸ்வமேத யாகம் போன்ற மகா யாகங்களும் பெருந்தவங்களும் செய்தால் மட்டும் அடையக்கூடிய சொர்க்க பதவியை அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அருட்பார்வையினால் மட்டுமே அடைய முடியும். அந்த தேவியின் திருப்பார்வை என் மேல் பொழிந்திடுவாய் தாயே. காற்றின் காரணமாக கார்மேகங்கள் வானில் திரண்டு பூமிக்கு மழையை அழிக்கின்றது. பூமி செழிப்பாகின்றது. கார்மேகம் அழிக்கும் மழை நீர் பூமியை செழிப்பாக்குவது போல ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரியத்திற்குரிய லக்ஷ்மி தேவியின் கடைக்கண் பார்வை என் மீது பட்டவுடன் எனது வறுமை எல்லாம் நீங்கி என் வாழ்வில் வளங்கள் பெருக நான் செல்வந்தன் ஆவேன். ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று கூறப்படும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற நிலைகளில் வேதத்தின் நாயகியாம் சரஸ்வதி தேவியான வாணியாகவும் கருட வாகன ஸ்ரீ விஷ்ணுவின் பத்னியான லட்சுமியாகவும் பிறைச்சந்திரனை அணிந்த ஈசன் ஒரு பாகமான ஈஸ்வரியாகவும் காட்சி அளிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வணக்கங்கள். ஈடு இணையற்ற சிறந்த பேரழகு கொண்டவளும் மதுரமான குணங்களை கொண்டவளும் மகாசக்தியாக விளங்குபவளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரியத்துக்குரியவளும் நல்ல கர்மவினை பயனுக்கு பலன்களை அள்ளி வழங்குபவளும் கருணைக்கடலாக விளங்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அருளை வேண்டுகின்றேன். பாக்கியம் நல்கும் திருமுகம் கொண்டவளே, பார்க்கடலில் உதித்தவளே, மங்களங்களை சேர்க்கும் சந்திரனை உடன்பிறப்பாய் பெற்றவளே, பார்க்கடலில் யோக நித்திரையில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அன்பிற்குரிய நாயகியே, உன் பாதம் சரணம் என பணிந்தேன். தங்கத் தாமரை ஆசனத்தில் அமர்ந்தவளே, தரணிக்கே தாயாக திகழ்பவளே, 33 தேவர்களுக்கு கருணை வெள்ளத்தை பொழிபவளே, பெருமை மிக்க சாரங்கபாணியின் மனையாளே சரணம். பிருகுமுனியின் திருமகளே சரணம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரைபவளே சரணம். தங்கத் தாமரை ஆசனத்தில் உரைபவளே சரணம். தாமோதரனின் மனம் கவர்ந்தவளே சரணம். ஜோதி வடிவாக திகழ்பவளே, தாமரை போன்ற கண்கள் உடையவளே, சகல ஐஸ்வர்யங்கள் எல்லாவித செல்வங்கள் ஆகியவற்றின் இருப்பிடமாகவும் எல்லா உலகங்களையும் படைத்தவளாகிய ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே, உனக்கு நமஸ்காரம். எல்லா வகை செல்வங்களை தரக்கூடியவளும் உலகத்து உயிரினங்கள் அனைத்திற்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவளும் பக்தர்களாகிய அடியார்களுக்கு மீண்டும் வரங்களை அள்ளி தருபவளுமாகிய ஸ்ரீ மகாலட்சுமி ஆகிய உன்னை வணங்குகிறேன். உந்தன் கடைக்கண் பார்வை வேண்டி நித்தமும் உன்னை தொழுது பூஜை புரிபவருக்கு தங்கு தடையில்லாமல் செல்வவளம் தருபவளே, மடை திறந்த வெள்ளமென பெருகும் வகையில் நல்வரங்களை நல்கும் முராரியின் இதயம் கவர்ந்த நாயகியே, தன்னை வழிபடும் பக்தர்கள் மீது கடைக்கண் பார்வையால் கருணையை பொழிந்து அவர்களுக்கு எல்லாவித செல்வங்களையும் அள்ளி தருகிற ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை மிகவும் அடிபணிந்து வணங்குகிறேன். தாமரை மலரில் அமர்ந்தவளே, தாமரை போன்ற கரம் உடையவளே, சந்தன மாலையை அணிந்து ஜோதியாக திகழ்பவளே, சகல உலகங்களுக்கும் செல்வங்களை அளவின்றி கொடுப்பவளும் ஸ்ரீமன் நாராயணனின் அன்புக்குரிய நாயகியாகிய ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே, உன்னை அடிபணிந்து வணங்குகிறேன்.
யானைகள் தங்க குடத்தில் உய்ய நீராட்டும் உடலை உடைய தெய்வத்தாயே, திருமாலின் திருமார்பில் திகழ்பவளே, பார்க்கடலை தேவர்கள் கடைந்த போது கிடைத்தற்கரிய அமிர்தம் உண்டாகியது. அந்த பெருமை பொருந்திய பார்க்கடலின் செல்வியே, உலகத்திற்கெல்லாம் நாயகனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாயகியுமான ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே, உன்னை வணங்கி போற்றுகின்றேன். தாமரை மலரில் இருப்பவளே, கமல கண்ணனாம் ஸ்ரீ விஷ்ணுவின் காதலியே, கருணை வெள்ளமே, உன் கடைக்கண் பார்வை வேண்டி உன்னை துதிக்கும் இந்த வறியவனின் பிழை பொறுத்து தரித்திரத்தை நீக்க வழியை காட்டி அருள வேண்டும். மறைகள் மூன்றின் வடிவமாகவும் உலகம் தொழும் தேவியாகவும் திகழும் ஸ்ரீ மகாலட்சுமியே, உன்னை மேற்கூறிய கனகதாரா சோஸ்திரத்தினால் துதித்து போற்றுவோருக்கு நிறை செல்வம், கீர்த்தி, ஆரோக்கியம், நிறை ஆயுள், புத்தி மற்றும் வாழ்வில் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளித்து பூரண நலமும் அழிப்பாய் தாயே. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி.